மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் திருப்பரங்குன்றம் ஹார்டிவிப்பட்டி பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களிடத்துல அவ்வளவு வரவேற்பு இருக்கு, குறிப்பாக பெண்களிடத்துல. ஏன்னா பெண்களுக்கான சிறப்பம்சங்கள் கொண்ட திட்டங்கள் தான் நிறைய கொண்டு வந்து அதனை செயல்படுத்திட்டு இருக்காரு. பெண்களோட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மட்டுமே அடிப்படையாக வச்சுதான் திராவிட மாடல் ஆட்சியில கடந்த 5 வருடங்களா பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கோம். உங்ககிட்ட நான் புதுசா திட்டங்களை சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த பகுதியில நலத்திட்ட நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட எல்லா திட்டத்தையும் பத்தியும் விரிவா சொல்லிருக்கேன். அதை தாண்டி நீங்க டெய்லி அந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுட்டும் இருக்கீங்க. அதனால தலைவர் செஞ்ச சாதனைகளை புதுசா உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. குறிப்பா இவ்வளவு பேர்ல 5 பேர் தான் சொல்லிருக்கீங்க எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு. ஆனா தமிழக தலைவர், நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு 8000 ரூபாய் மதிப்புள்ள மின் சாதன பொருட்கள் வழங்குவதற்கான கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை வச்சு நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், கிரைண்டர் வாங்கலாம். உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்றத நீங்களே முடிவு பண்ணி வாங்கணும்ன்றது இல்லத்தரசிகள் கையிலேயே அந்த முடிவை விட்டுருக்காரு. இப்படி எல்லா முடிவையும் பெண்கள் தான் எடுக்கணும்னு அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர்றவர் தான் நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் அவர்கள். புதுவை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா பயன்படுற மாணவ மாணவியருக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயா கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. 35 லட்சம் லேப்டாப்புகள் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் அறிவிச்ச வாக்குறுதிகள் எல்லாமே அமையவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமையவிருக்கிற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம சொல்றத செஞ்சிருவோம், சொன்னா செஞ்சிருவோம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சொன்னோம், நாங்க செஞ்சுட்டோம்.